सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. இந்த பிரகடனம் நடந்துட்டே இருக்கு. பிரத்யக்ஷத்தை பாவிபாக உத்தாரகா பிரபஞ்சத்தை மிச்சேன்னு சொல்றதுக்கு அனுமானம் சொன்னார். இந்த அனுமானத்துல ஏதாவது ஹேத்வாபாகம் சொல்லலாமான்னு புதுபுக்தி பார்த்துட்டே இருக்கான். அதுல பாக ஹேத்வாபாகம் முதல்ல சொன்னது பாதிதம், பட்சத்துல நீங்க சொல்லக்கூடிய சாதனம் இல்லை அப்படிங்கிறது பாதம்னு சொல்றது. அது எதனாலாம் பாதம் சொல்லலாம்? பாதம் சொல்றது ஒரு பிரமாணம் சொல்லலாம். உடனே பிரத்யக்ஷத்தை பிரமாணமா கொண்டு வரலாம். பிரபஞ்சம் சத்தியம்னு பிரத்யக்ஷம் சொல்லிக் கொடுக்கறது. சத்தியம்னு சொன்னா மிச்சை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ பிரபஞ்சத்துல நீங்க சாதிக்கக்கூடிய அந்த மித்யாத்துவங்கிறது கிடையாதுங்கிறதுக்கு பிரத்யக்ஷம் பிரமாணமாக இருக்கு. ஆகையால நீ சொன்ன அனுமானம் தப்புன்னு இதுதான் இங்க வரக்கூடிய ஒரு பெரிய ஆட்சேபம். இவர் என்ன சொன்னார்? சித்திகாரர் பிரத்யக்ஷம் அப்படி காமிச்சு கொடுக்கறதுங்கிறது வாஸ்தவம். ஆனா பிரத்யக்ஷமே தப்பா காமிச்சு கொடுத்ததுன்னா என்ன பண்ணுது? சந்தேகம் தானே. பிரத்யக்ஷம் பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்லி கொடுக்கறது சரிதான்னு எப்படி தீர்மானம் பண்ணே அது தப்பாக இருக்கலாமேன்னு அதுல சங்கையை கலப்பி விடலாம். சந்தேகம் வந்தாச்சுன்னா சந்தேகத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய இந்த பிரத்யக்ஷம் அனுமானத்துக்கு எப்படி பாதிக்கமாகும்? ஆகாது. ஆனா அதுக்கு முன்னாடி சொன்னார் இந்த பிரத்யக்ஷம் வெறும் வியாபகாரிக்கம் தான். இதனால காலத்திரயத்திலையும் இந்த பிரபஞ்சம் பாதிக்கப்படாமலே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆக அனுமானத்துக்கு இந்த பிரத்யக்ஷம் ஒன்றும் பாதிக்க முடியாது, அதுக்கு பாதகமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நியாயாமிர்தக்காரர் எப்படி போனார்னா இந்த பிரத்யக்ஷத்துல சந்தேகப்படுறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறார். சந்தேகப்படுறதுக்கு இடம் இருக்கு, இந்த பிரத்யக்ஷத்தை நம்ப முடியாது, தப்பாக இருக்கலாம். அந்த சந்தேகத்தை வச்சுட்டு இந்த பிரத்யக்ஷம் இப்ப பண்ணின அனுமானத்துக்கு பாதகமா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வர சித்திகாரர். அதுல பல பிரத்யக்ஷம் அவர் என்ன பண்ண பிரத்யக்ஷத்துல சந்தேகமே வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தார். எப்படி இருந்தால் பிரத்யக்ஷத்துல இது பிரமாணமா இல்லையாங்கிற சந்தேகமே வராமல் இருக்கும் அப்படின்னு பார்த்து பல விதமா எல்லாம் பண்ணி பார்த்தார். இப்ப ஒரு விதம் இப்ப என்ன ஒரு விதத்துல அந்த பிரத்யக்ஷத்துல சந்தேகத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வரதுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். அதுல ஒரு விஷயம் இப்ப சொல்றேன். சாதாரணமா இப்ப இந்த பிரத்யக்ஷம் சாந்தியாக ஆகக்கூடிய பிரத்யக்ஷமாகவும் சிலது இருக்கு, சிலது சரியான பிரத்யக்ஷம் பிரமாணமாகவும் இருக்கு. ரெண்டு விதமாகவும் நம்ம அனுபவத்துல தெரியும். அப்போ பிராந்தியாகக்கூடிய பிரத்யக்ஷத்தெல்லாம் விசேஷமா விசாரிச்சு பார்த்தா எல்லா பிரத்யக்ஷத்திலையும் ஏதாவது ஒரு தோஷம் காரணமாக இருக்குன்னு சொல்ல வேண்டியது. ஏன் இந்த வஸ்து இப்படி தப்பா எனக்கு மாறி தெரிஞ்சதுன்னு சொன்னா தூரத்துல இருந்தது சரியா தெரியல, தூரத்துல இருந்தது அதனால அப்படி தெரிஞ்சதுன்னு சொல்றோம். அப்ப என்ன ஆச்சு? அந்த தூரத்துவங்கிற தோஷமே அந்த பிராந்தி வரத்துக்கு காரணம். இதே மாதிரி ஒவ்வொன்றுல ஏன் எல்லாம் மஞ்சளா தெரியுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னு கேட்டா கண்ணுல தோஷம் இருந்தது அதனால அந்த மாதிரி தெரிஞ்சது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரத்யக்ஷத்திலையும் ஒவ்வொரு ஏதாவது ஒரு தோஷம் இருந்துட்டே இருக்கு. ஆக அவச்சேதேனா இப்படி சொல்லலாம். இந்த ஒரு பிரத்யக்ஷமானது பிராந்தியாக இருக்குன்னு சொன்னா அது வரத்துக்கு காரணமாக 4 விதமான தோஷங்கள் இருந்துருக்கு. ஏதோ தோஷம் ஒண்ணு இருக்கணும்னு தீர்மானமாகும். அப்ப தோஷங்கள்லாம் இல்லைன்னு சொன்னா அப்ப நமக்கு பிரத்யக்ஷத்தினால தெரியக்கூடிய விஷயம் சத்தியம் யதார்த்தமாக இருக்கு. இதை நாங்க ஒத்துக்கணும் இல்லையா? இப்போ இந்த பிரபஞ்சம் சத்தியம்னு பிரத்யக்ஷத்தினால நாம தெரிஞ்சுக்கிறோமே, இந்த இடத்துல ஏதாவது தோஷம் இருக்கா? நம்ம கிட்ட கொண்டு வந்து அந்த வஸ்துவை பார்க்கலாம். தூரத்துல இருந்தா சத்தியமா தெரியுது, கிட்டத்துல வந்தா சத்தியமா தெரியுதா இல்லையான்னு பரீட்சை பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு பரீட்சை பண்ணி பார்த்தாலும்
இந்த பிரத்யக்ஷத்துல எந்த ஒரு தோஷமும் இல்லை. பிரத்யக்ஷம் தப்பு பிராந்தி அப்படின்னு சொல்லணுமானால் அதுக்கு எந்தெந்த விதமான தோஷங்களை நாம பார்த்திருக்கோமோ அந்த அந்த தோஷங்கள்ல ஒரு தோஷம் கூட இந்த பிரத்யக்ஷத்துக்கு இல்லை. பிரபஞ்சத்தை சத்தியமாக காமிச்சு கொடுக்கக்கூடிய பிரத்யக்ஷத்துக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த பிரத்யக்ஷத்துல இது பிரமாணமா அப்பிரமாணமான சந்தேகம் வரத்துக்கு இடமே கிடையாது. அதனால இதுல சந்தேகமே இல்லாததுனால இந்த பிரத்யக்ஷம் நிச்சயமாக நீ சொல்ற அனுமானத்துக்கு பாதகமாக எடுத்துக்கலாம், பாதகமாகும் சொல்லிருக்கலாம். நனு சத்வாதி பிரத்யக்ஷே கிருப்த தூராதி தோஷ அபாவ நிச்சயே கடம் சங்கோதயா. சங்கான சந்தேகம். இந்த சந்தேகம் எப்படி உதிக்கும்? என்ன சந்தேகம்? இந்த பிரத்யக்ஷம் சரியா தப்பா அப்படிங்கிற சந்தேகமே எப்படி உதிக்கும்? ஏன் உதிக்க கூடாது? ஏன்னா இது தப்புன்னு சொல்லணும்னா அதுக்கு காரணம் ஏதாவது ஒரு தோஷம் சொல்லணுமே. பிரத்யக்ஷம் எந்த தோஷத்தினால அப்பிரமாணமாகிறதோ அப்பேற்பட்ட தோஷம் ஒண்ணுமே இல்லைன்னு தீர்மானமா தெரியுது. அப்படி இருக்கிறதுக்கு இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? எப்படி சந்தேகப்பட முடியும்? ஒருத்தன் கேட்கிறான் வச்சுப்போம். இப்ப இது சொல்றது யாரு? நியாயாமிருதக்காரர் துவைதி சொல்றார். அத்வைத பட்சத்திலிருந்து யாரோ ஒருத்தன் கேட்கிறான், நீ என்ன எல்லா தோஷத்தையும் பார்த்துட்டு வந்துட்டியோ? நீ பார்த்த தோஷங்கள்லாம் அங்க இல்லை, உனக்கு தெரியாத தோஷம் இருக்கலாமே இல்லையா? பிரத்யக்ஷத்துல நமக்கு இதுவரையில் நாம ஏன்னா எத்தனை தோஷம்னு ஒண்ணு கணக்கு பண்ணி சொல்ற மாதிரி இல்லை. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான தோஷங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சு சில தோஷங்கள் பிரசித்தமா இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் எதுவுமே இங்க இல்லை அப்படிங்கிறது சரி வந்தாச்சு. ஆனா தெரியாத தோஷம் ஏதாவது இருக்கலாம். சரி, அது இருந்தா உனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி தோஷத்தினால இந்த பிரத்யக்ஷமும் பிறந்திருக்கலாமே. கடத்த சத்தியம்னு சொல்லக்கூடிய பிரத்யக்ஷம், பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்லக்கூடிய இந்த பிரத்யக்ஷமும் அப்பேற்பட்ட ஒரு தோஷத்தினால உண்டானதாக இருக்கலாமே. அது ஒரு சந்தேகம் தான். அந்த சந்தேகத்தின் பேர்ல இந்த பிரத்யக்ஷம் தப்பாக கூட இருக்கலாமே. அந்த சந்தேகம் வர்றதுக்கு என்ன? ஆக இந்த பிரத்யக்ஷம் சரியா தப்பான சந்தேகத்துக்கு ஒரு வழி பண்ணியாச்சுன்னா அப்புறம் இந்த பிரத்யக்ஷத்தை அனுமானத்துக்கு பாதகம் இல்லைன்னு சொல்றது சொல்லணும். நமக்கு அதுதான் வேணும். இந்த பிரத்யக்ஷம் சந்தேகத்துக்கே இடம் இல்லை, அப்படி பூர்ணமாக சரியாத்தான் சொல்றதுன்னு சொன்னாதான் இது அந்த அனுமானத்தை பாதிக்குமே தவிர இதுல ஒரு சந்தேகத்தை கலப்பி விட்டுட்டா அப்போ அனுமானத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் போகும்னு சித்தாந்தி பார்க்கிறான். அவரு சொல்ற தெரிஞ்ச தோஷங்கள்லாம் எதுவுமே இல்லை, தெரியாத தோஷம் இருக்கலாமே அப்படின்னு கேட்கிறியா? இந்த மாதிரி கேட்கறதே தப்பு. இப்படி கேட்டேன்னா இதே கேள்வியை ஒன்ன பார்த்து திருப்பி கேட்பேன், நீ பதில் சொல்ல முடியாம முடிக்கணும். எப்படி? இந்த ஸ்ருதி இருக்கு, இத பிரமாணம்னு இங்க ஒத்துக்கிறேன் இல்லையா? சாதாரணமா ஒரு சப்தம் கூட சிலது பிரமாணமா இருக்கும், அப்பிரமாணமாக இருக்கும். ஒரு ஏமாத்துறதுக்காக யாரோ ஒரு வார்த்தை பேசினா அப்படின்னு சொன்னா அதை பிரமாணமா எடுத்துக்க முடியாது. ஆப்த வாக்கியம் பிரமாணம், ஆப்தனாக இல்லாதவன் பேசுற பேச்சு அப்பிரமாணம், அந்த வாக்கியம் அப்பிரமாணம்னு சொல்றோம் இல்லையா? அப்போ எல்லா சப்தமும் ஒரே மாதிரியா பிரமாணம்னு சொல்ல முடியாது, அப்பிரமாணம்னு சொல்ல முடியாது. சப்தத்தை அப்பிரமாணம்னு சொன்னா அதுக்கு சில தோஷங்கள் வேணும். அந்த வக்தாவிட்ட தோஷம் இருக்கணும். என்ன தோஷம்? பிரமம், பிரமாதம், விப்ரலிப்தா, கரண அபாட்டம், இப்படி எல்லாம் தோஷம். அவன் ஏற்கனவே பிராந்தனா இருந்தான்னா அவன் சொன்ன விஷயமும் தப்பா இருக்கும், சாந்தியா இருக்கும். அவன் சரியா தெரிஞ்சுட்டு இருந்தாலும் ஏமாத்தனங்கிறதுக்காக மாற்றி சொல்றான் அப்படின்னு சொன்னா அது ஒரு தோஷம். அதே மாதிரி பார்க்கறதுக்கு கண் சரியா தெரியல அதனால தப்பா புரிஞ்சுன்னு சொல்றான். இந்த மாதிரிலாம் பல தோஷங்கள் சப்தத்துல வரலாம். இந்த தோஷங்கள்லாம் வேதத்துல அபௌருஷேயமானதுனால ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கேன். ஆனால் இது இவ்வளவுதான் தோஷம்னு சொல்றதுக்கு இல்லையே. அங்க கூட இதை தவிர தெரியாத தோஷம் வேதத்திலையும் ஏதாவது சம்பவிக்கலாமே. அப்படியானால் அந்த வேதத்தையும் எப்படி நீ பிரமாணம்னு சொல்ல முடியும்? எப்படி பிரதிபந்தின்னு கேட்டா, பிரத்யக்ஷத்துல நமக்கு தோஷமாக தெரியக்கூடிய தோஷம் எதுவுமே இல்லை, அதனால கடம் சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரத்யக்ஷத்தை நம்பலாம், இதுல ஒண்ணு சங்கைக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னால், வேதங்கிற சப்தம் இருக்கு பிரதிபந்தியாக கேட்கிறான். இதுலயும் நமக்கு பிராமான்ய சங்கை ஏற்படலாம், சந்தேகம் ஏற்படலாம். ஏன்னா சப்தத்துக்கு பிரமம், பிரமாதம் இத்தியாதி சங்கை தோஷங்கள்லாம் எதுவுமே இங்க இல்லை நித்தியம்ங்கிறதுனாலன்னு சொன்னாலும் தெரியாத ஏதாவது புது தோஷமாக இருக்கலாமே இந்த வேதத்துல. ஆக இந்த வேதம் கூட அப்பிரமாணம் ஆயிடலாம்.
இங்க இடம் வரும். அதனால தெரியாத தோஷத்தை கொண்டு பிரத்யக்ஷத்துல சந்தேகப்படுறதுங்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு இவர் சொல்றாரு. நியாயத்துக்காக இதெல்லாம் நியாயம் தான் இல்லையா? இல்ல தெரியாத தோஷம்னா அது சொல்லவே முடியாது. தெரிஞ்ச தோஷத்தை தான் எடுத்து சொல்ல முடியும். இப்படி கூட ஒரு தோஷம் இருக்குல்ல, அதாவது நமக்கு தெரிஞ்ச தோஷம் இவ்வளவு, தெரியாமலும் ஏதாவது இருக்கலாமே அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் பேர்ல இது இந்த தப்பா இருக்கலாமோன்னு சந்தேகப்படுத்தலாமேன்னு இப்ப கேட்டா, அது அத்வைத்திய நேரடியா கேட்டுவிடல. அதனாலதான் சித்தாந்தி கேட்டான்னு சொல்றேன். யாரோ ஒருத்தர் கேட்டா, அவன் அப்படி சொன்னா இப்படி கேட்க முடியாது, இப்படி கேட்டால் அந்த அத்வைத ஸ்ருதி இருக்கு அதுலயே கூட ஒரு தோஷத்தை சொல்லிடலாமே. என்ன தோஷம்னு சொன்னா, எனக்கு தெரியாத தோஷம் ஏதாவது இருக்கலாமே, தெரிஞ்ச தோஷம் ஒன்றும் இல்லாட்டாலும் அந்த தெரியாத தோஷம் இருக்கலாம், அதனால அந்த ஸ்ருதியே தப்புன்னு சொல்லி இருக்கலாமே. இது வரும் பிரதிபந்தி. அதான் சொல்றார், சப்தே கிளிப்த வக்திரு நிபந்தன தோஷத்திய, சப்தத்துல எப்பவுமே அந்த வக்தாவுடைய தோஷம் தான் சப்தத்தினுடைய தோஷமா. இதுதான் சாதாரணமா பார்த்திருக்கோம். நித்தியத்துவேன வேதே அபாவேதி, வேதம் நித்தியம், அதனால அதுக்கு வக்தா ஒருத்தர் கிடையாது. அதனால வக்தாவுடைய தோஷம் எதுவும் அதுல வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் புதுசா ஒரு தோஷம் இருக்கலாமே. அபாவேதி தோஷாந்தர சங்காயாக சுவச்சா, அங்கேயும் தோஷ சங்கை வந்தாச்சுன்னா அதையும் பிரமாணம் நம்ப முடியாது. அப்போ அதே ஆகாம மறுபடியும் ஒருத்தன் கேட்டான், இத பாரு, நீ பிரத்யக்ஷத்துல தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னு தீர்மானம் ஆயிடுச்சு, அதனால இதுல ஒன்றும் சந்தேகத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்ற இல்லையா? அது சொல்ல முடியாது. சொப்னம் பார்க்கிறோம், சொப்னம் பார்க்கும்போது ஒரு இடம் தெரிகிறது, நம்ம பிரத்யட்சமா பார்த்து இது கிட்ட இருந்ததுதான் தெரியுது, எல்லாமே தீர்மானம் பண்ணியாச்சு, இதுல எந்த தோஷமும் இல்லை, சரியாத்தான் தெரிஞ்சுட்டு இருக்கு. சித்த தூராதி தோஷ அபாவ நிச்சயம் அங்க இருக்கு. ஆனா முடிச்சுட்டாச்சுன்னா அப்ப பார்த்தது அப்பிரமாணமா போயிடும் இல்லையா? சொப்ன காலத்துல அந்த சமயத்துல நான் பார்க்கிற இந்த இந்த தியானத்துக்கு எந்த தோஷமும் இல்லை. ஏன்னா சுலபமா எப்படி நியாயமான பிரத்யட்சம் எப்படி ஏற்படணுமோ அப்படித்தான் ஏற்பட்டிருக்கு, இதுல தோஷத்துக்கு இடமே இல்லை அப்படின்னு தீர்மானம் ஆனால் கூட முழிச்சுண்டாச்சுன்னா அது பாதிக்கப்படுறது. அப்ப அதே மாதிரி இப்ப நீ இந்த பிரபஞ்ச பிரத்யக்ஷத்துல எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு தாற்காலிகமாக தீர்மானம் பண்ணியிருக்க. பிரத்யக்ஷத்துக்கு வேண்டிய தோஷங்கள்லாம் எதுவும் இங்க இல்லை, அதனால தோஷம் கிடையாதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது திருப்பி ஒரு பிரபோதம் ஏற்படுற காலத்துல இங்க இருக்கிற தோஷம் தெரியலாமே. இப்ப ஜாகிரத்துல வந்தாச்சுன்னா சொப்பனம் எப்படி பாதிக்கப்படுறது தெரியுமா? அது சொப்பனமே ஒரு தோஷம், அந்த நித்ரையே ஒரு தோஷமா. நித்ராங்கிற தோஷத்தினால அப்படி தெரிஞ்சது, அது போயிடுத்து இப்ப தெரியல அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க அஜ்ஞானம்னு ஒரு தோஷத்தினால இப்படி தெரிஞ்சது, இது போயிடுச்சுன்னா அப்புறம் தெரியாதுன்னு சொல்லலாமே. ஆக இதை வச்சுட்டு இந்த பிரத்யக்ஷத்துல சந்தேகமே பட முடியாதுன்னு எப்படி சொல்றது அப்படின்னு இவன் கேட்பான். இதுக்கும் அந்த நியாயாமிரதக்காரர் ஒரு பிரதிபந்தினா என்னன்னா, அந்த ராஜாவுடைய ஒரு ஆளை இவன் பிடிச்சு வச்சுட்டு இருக்கான்னா, இதுக்கு பதிலாக இவனுடைய ஆளை அவன் பிடிச்சு வச்சிருக்குது, அவனுடைய தூக்கனை இவன் பிடிச்சி போட்டு வச்சிருக்கான், ஜெயில போட்டிருக்காங்கன்னா இவனுடைய தூக்கம் அவன் ஊர்ல இருப்பாளோ இல்லையோ அவன் ராஜ்யத்துல அவனை பிடிச்சி விட்டுறது. இப்படிச்சா இதான் பிரதிபந்தி, நீ இப்படி பண்ணியா நான் அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சரியான உத்தரம் கிடையாது. பிரதிபந்தியாக அனுத்தரப்பா அந்த மாதிரி இது ஒரு 2 பிரதிபந்தி சொல்றார். இதுக்கு அவர் என்ன சொல்றா, நீ இப்படி சொன்னேன்னா நான் சொல்றேன், ஸ்வாப்ன பிரத்யக்ஷே ததா தூராத்யபாவ நிச்சயே அப்படி அப்ராமான்ய தர்சனேன தத்வத் அத்ராபி சங்கா இது வாக்கியம். இப்ப வரைக்கும் இந்த பிரத்யக்ஷத்துல எந்த தோஷமும் தெரியல, ஆனாலும் இதை நம்ப முடியாது அப்படின்னு சந்தேகம் வரலாம் அப்படின்னு சொல்லலாமேன்னு கேட்டால் சொல்ற, சூன்யமேவ தத்துவம் இது ஸ்வாப்ன வேதேதி ததா சாந்தாதி தோஷ அபாவ நிச்சயேதி அப்ராமான்ய தரிசனத்தை வேதே அப்படி சமானத்துவம். சொப்பனத்துல ஒரு வேதம் அவனுக்கு தெரியுது, சூன்யமேவ தத்துவம் அப்படின்னு வேதத்திற்கு ஒரு வாக்கியம் இருக்கு. சொப்பனத்துல வரலாம், இப்பதான் வராது. அவன் படிக்கிற வேதத்துல இப்படி ஒரு வேத வாக்கியம் வந்துருக்குன்னு வச்சுருந்தோம், அது வேதம், வேதத்துக்குள்ள வந்துருக்கு. சூன்யம் தான் சரி ஆமா, அவனுடைய சொப்பனத்துல எங்கேயாவது வேத வாக்கியம் வந்திருக்கலாம். அவன் பார்க்கும்போது உடனே பார்த்தான், இது வேத வாக்கியமாச்சு. வேத வாக்கியம்னா அபௌருஷயம்,
அப்படின்னா இது பிரமாணம் அப்படின்னு இதற்கு ஒன்றும் பிராந்தி மூலமா இருக்க முடியாது, எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணினதுக்கு அப்புறம் கூட முழிச்சு பார்த்தா காணாம படுது. அதுக்கு அப்பிரமாணம் இருக்கு. சூன்யமே தத்துவம்னு வேதத்துல சொப்னத்தை வேதம் வந்ததுன்னா அது வேதமே இல்லை அப்படின்னு பாகம் வந்துடுது. அதனால அப்ப இப்ப இருக்கிற வேதத்துல எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணி நீ பிரமாணம்னு சொல்றீங்க, அதை எப்படி நம்ப முடியும்? ஏன்னா இப்போதைக்கு இந்த வேதத்துல தோஷம் எதுவுமே இல்லைன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. காலாந்தரத்துல இந்த புதுசா ஒரு தோஷம் பிறந்து அதுதான் இந்த வேதத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டா இதனுடைய பிராமான்யத்துக்கும் பங்கம் வரலாமே அப்படின்னு திருப்பி அடிச்சாங்க. நீங்க எப்படி சொன்னா அதே இதை உனக்கு சொல்றேன். சூன்யமேவ தத்துவம் இது சுவாப்பன வேதேதி ததா பிராந்தியாதி தோஷாபாவ நிச்சயத்தி. ததானா அப்போதைக்கு ஒன்றும் பிராந்தி இல்லைன்னு சொப்னத்துல பார்க்கிற வரையும் அது சரியா தோஷம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அப்புறமா முழிச்சுட்டாச்சுன்னா போச்சு. அப்பிராமான்ய தரிசனத்துக்கு வேதே அப்படி சமானத்துவம். சொப்னத்தை போய் இது திருஷ்டாந்தமா சொல்லலாமா? இது ஜாகிரத்தையும் சொப்னத்துக்கும் வைஷமியம் இருக்கே. வைதர்மியாச்ச ந சொப்னாதிபத்துன்னு சூத்திரக்காரர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டார். அப்ப இது எனக்கு மாத்திரம் சொல்லலையா? இந்த பிரத்யட்சத்துல தூராதி தோஷம் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்றேன். நீ சொல்ற சொப்னத்துல இதே மாதிரி தானே தோஷம் எதுவுமே இல்லைன்னு தீர்மானம் ஆனதுக்கு அப்புறம் கூட பாதம் வந்தது, அது போல ஏன் இங்க வரக்கூடாது? நீ கேட்டது தப்பு தானே. சொப்னம் போல இங்க கேட்கக்கூடாது. ஆக சொப்னத்தை திருஷ்டாந்தமாக கொடுத்து நீ என்ன பார்த்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆக என்ன கடைசியில முடிஞ்சுது? நமக்கு இப்ப பார்க்கிற பிரத்யட்சத்துல தோஷம் எதுவுமே தெரியல. இத தப்பு பிராந்தின்னு சொல்லணும்னு சொன்னா இதுக்கு மூலமா ஏதோ ஒரு தோஷத்தை சொல்லணும். எந்த தோஷமும் இல்லைன்னு சொன்னா அந்த பிரத்யட்சத்துல சந்தேகத்துக்கு கூட இடமே இல்லை. அது தீர்மானமாக பிரமாணம்னு ஒத்துக்க வேண்டியதான். அப்படி இருந்ததுன்னா இந்த பிரத்யட்சமே உங்க மித்யாத்வ அனுமானத்தை பாதிக்கும். ஆக நீங்க பண்ணின அனுமானமே பாதிக்கும், சரியான அனுமானம் இல்லை. அக்னியானது உஷ்ணமாக இல்லை அப்படின்னு அனுமானம் பண்ணினா அது எப்படி பிரத்யட்சத்தினால பாதிக்கப்படுறதோ அதே மாதிரிதான் இதுவும் பாதிக்கும்னு சொன்னார். சொப்ன வைஷமியான வஸ்து உபயத்ராபி சமானஹா இதுக்கே இப்போ சித்தாந்தி இதுக்கு பதில் சொல்ற. சத்வ பிரத்யக்ஷ அத்வைத ஆகமயோகோ கிருப்த தோஷாபாவ நிச்சயஸ்ய சமானத்வேன பிராமான்ய சங்காயாம் அப்பிரதிபந்தகத்வா. நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். இப்ப வரைக்கும் நீ பிரத்யக்ஷத்துல எந்த தோஷத்தையும் கண்டுபிடிக்கல, அதனால நமக்கு தெரிஞ்ச தோஷங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்ட, இது வாஸ்தவம். ஆனால் அதுக்காக இதுல பிராமான்ய நிச்சயம் நான் சொல்ற பிராமான்ய சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தை இல்லைன்னு சொல்லிட முடியாது. அது எப்படி? தோஷமே இல்லைன்னு தீர்மானமானதுக்கு அப்புறம் அது பிரமாணம் தான் சொல்லணும். அதுல இருந்து சந்தேகத்துக்கு என்ன இடம் இருக்கு அப்படின்னு கேட்கிறீங்களா? அவர் சொல்றார், எப்படி இந்த பிரத்யக்ஷத்துக்கு தோஷம் எதுவுமே இல்லைங்கிறதுனால பிரமாணம்னு சொல்லணும்னு நினைக்கிறியோ, இதே மாதிரித்தானே இதுக்கு விருத்தமான அர்த்தத்தை சொல்லக்கூடிய அத்வைத ஸ்ருதியும் அதுக்கும் எந்த தோஷமும் இல்லையே. ஒரு சாதாரணமா ஒரு சப்தம் தப்பா அப்பிரமாணம் ஆகணும்னா அதுக்கு என்னென்ன தோஷங்கள் வேணுமோ, அதாவது பிராந்தனான ஒரு வக்தாவால் சொல்லப்பட்டதாகவோ இல்ல ஏமாத்துறதுக்காக சொல்லப்பட்டதோ இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லையே, தோஷங்கள் எதுவுமே இல்லையே அந்த ஸ்ருதிக்கு. அதனால அங்கேயும் சப்தத்துல கிருத்தமா இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவுமே இல்லைன்னு நிச்சயம் இருக்கு. இங்கேயும் தோஷாபாவ நிச்சயம், அங்கேயும் தோஷாபாவ நிச்சயம். ஆனா இது ரெண்டும் விருத்தமா அர்த்தத்தை போதிக்கிறதுன்னு சொன்னா நமக்கு சந்தேகம் தான் வரும். இது சரியா அது சரியாங்கிற சந்தேகம் வரத்தான் வரும். ஆக பிரத்யக்ஷத்துல சந்தேகம் வரத்த, இது சரியா தப்பான சந்தேகம் வரத்த தடுக்கவே முடியாது. ஏன்னா ரெண்டு பிரமாணங்கள்ல பரஸ்பர விருத்தமாக போதிக்கக்கூடிய ரெண்டு பிரமாணங்கள்லயும் தோஷமே இல்லை, அப்படி தோஷம் எதுவும் தெரியலைன்னு சொன்னா அதை ரெண்டையும் பார்க்கிறவனுக்கு சந்தேகம் தான் வரும். ரெண்டு இடத்துலயும் சந்தேகம் நான் வேண்டாம் சொல்ல, அப்புறம் பார்க்கலாம். பிரத்யக்ஷத்துல சந்தேகம் வருங்கிறது தீர்மானம் எடுத்து வைக்க. ஆக அனுமானத்தை இதனால பாதிக்க முடியாது. அதனாலதான் மூணாவது பிரமாணமா ஸ்ருதியை கொண்டு வந்தார். இப்ப அனுமானம் தான் விஷயம் நமக்கு. இந்த பிரத்யக்ஷத்தினால அது பாதித்து விடலாமே, பாதித்தமாகலாமே. இவர் சொன்னா இல்ல, இந்த பிரத்யக்ஷம் இன்னொரு ஸ்ருதி இது ரெண்டுமே சமானமாக இருக்கு, பரஸ்பர விருத்தமா போதிக்கிறது. அப்படி இருக்கிறது இங்கேயும் தோஷம் இல்லைங்கிற, அங்கேயும் தோஷம் ஒன்றும் தெரியல. அப்படியானால்
தெரியல, சந்தேகம் தானே, சந்தேகத்துல தான் முடியும். அதான் சொல்ற தத்துவ பிரத்யக்ஷ அத்வைத ஆகமயோகோ. தத்துவ பிரத்யக்ஷம் ஒண்ணு, அத்வைத ஸ்ருதி ஒண்ணு. இது ரெண்டுலயுமே கிருப்த தோஷாபாவ நிச்சயத்திய சமானத்துவமே. இங்கேயும் பொதுவா பிரத்யக்ஷத்துல வரக்கூடிய தோஷங்கள்லாம் ஒன்றும் தெரியல, தோஷாபாவம் இங்கேயும் இருக்கு. அங்கேயும் சப்தத்துக்கு உள்ள தோஷங்கள்லாம் எதுவுமே அங்க இல்லை, ஸ்ருதியும் சுத்தமா இருக்கு. அதனால ரெண்டு இடத்துலயுமே தோஷாபாவம் சமானமாக தெரியும் போது பிராமான்ய சங்காயாம் அப்பிரதிபந்தகத்வா. இப்ப நிச்சயமா சந்தேகமே வந்துடும், இது பிரமாணமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு இது பிரதிபந்தகம் ஆகாது தோஷாபாவ நிச்சயம்ங்கிறது. அது உதாரணம் கொடுக்கிறார். நகி சத்பிரதிபக்ஷே உபயத்திர தோஷாபாவ நிச்சய கிமத்திர தத்துவம் இது ஜிஜ்ஞாசாம் பிரதிபத்னாதி. சத்பிரதிபக்ஷம்னு சொல்லுவாங்க. அதாவது பரஸ்பர விருத்தமாக ரெண்டு சாத்தியத்தை சாதிக்கிறதுக்கு ரெண்டு ஹேது இருக்குன்னு சொன்னா இது சத்பிரதிபக்ஷம். அதாவது என்ன, ஏதாவது உதாரணம் சொல்லலாம். இந்த பர்வதத்துல அக்னி இருக்கு, ஏன்னா நெருப்பு இருக்கு அப்படின்னு அனுமானம். நல்ல புகை இருக்கு, தூமம் இருக்கு, நெருப்பு இருக்குனால அக்னி இருக்கு, காரணம் புகை இருக்கு அப்படின்னு ஒரு ஹேது கிடைக்கிறது. இன்னும் இதே மாதிரி இன்னொரு பக்கம் சொல்றான், இந்த புகையில இல்ல இங்க பர்வதத்துல அக்னியே இருக்க முடியாது, அக்னியே இல்லை. ஏன் சொன்னா நிறைய ஜலம் இருக்கு, மழை பெஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், நல்லா மழை பெஞ்சிருக்கு, எங்க பார்த்தாலும் ஜலமாக இருக்கு, அதனால இதுல புகை இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இப்ப அக்னி இருக்குங்கிறதுக்கு என்ன காரணம் காமிக்கிறான்னா தூமம் இருக்குன்னு சொல்றான். இதுலயும் ஒண்ணும் தப்பு சொல்ல முடியாது. தூமம் இருந்தா அக்னி இருக்கலாம், ஆனா இந்த வியாப்தி இருக்கு. எத்திரேற்ற தூமகா தத்திர அக்னிஹி அப்படின்னு சொன்னா இதுல ஒன்றும் தோஷம் சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி எத்திரேற்ற ஜலம் தத்திர வன்ஹாவா, ஜலம் ஒரே ஜலமா இருந்ததுன்னு சொன்னா அது எங்க நெருப்பு இருக்க போகுது இல்லையா, இருக்க முடியாது அப்படிங்கிறதுலயும் ஒன்றும் தோஷம் சொல்ற மாதிரி இல்லை. அப்படின்னா இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இது தப்பா அது தப்பா? இவன் சொல்றது தூமம் இருக்குங்கிறது ஒரு சமயம் தப்போ, அதாவது பனியை பார்த்து தூமம்னு நினைச்சுட்டு அப்படி சொல்றானோ அதுவாவது தப்பாக இருக்கலாம். அல்லது ஜலம்னு நினைச்சுட்டு இருக்கான், இதுவாவது தப்பா இருக்கலாம். ஜலம் தெரிகிற மாதிரி இருக்கிறவனுக்கு மறுமறிச்சுக்கிற மாதிரி ஏதாவது இருக்கலாம் இல்லையா. ஆக இந்த ரெண்டுலையுமே இப்ப சந்தேகம் வந்துடும். இதுதான் சத்பிரதிபக்ஷம். பர்வதோ வன்ஹிமான் தூமவத்வா, அவனுக்கு தெரிஞ்சது அவன் சொல்றான். பர்வதோ வன்ஹபாவான் ஜலவத்வான்னு சொல்றான். இப்ப இந்த ரெண்டும் சத்பிரதிபக்ஷமாக ஆகும்போது நமக்கு கிம் தத்துவம், வாஸ்தவமா அந்த பர்வதத்துல அக்னி இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நிச்சயமாக ஏற்படும் இல்லையா. அது ரொம்ப சர்வசாதாரணமா விவகாரத்திலே இருக்கு. அதே போலத்தான் இங்கேயும் பிரத்யக்ஷம் எந்த தோஷமும் இல்லைங்கிற மாதிரிதான் தெரியறது. ஆனா பிரபஞ்சத்தை சத்தியம்னு காமிக்கிறது. ஸ்ருதி எந்த தோஷமும் கிடையாது, ஆனால் அது என்னவோ பிரபஞ்சத்தை மித்யான்னு காமிக்கிறது. அதனால இது ரெண்டுலையுமே எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. விப்ரதிபத்தியால சந்தேகம் சொல்றாரோ இல்லையோ, அந்த சந்தேகம் இப்படிதான். விப்ரதிபத்தி ஸ்தலத்துல இவன் சொல்றதும் சரியா இருக்கு, அவன் சொல்றதும் சரியா இருக்கு. அப்போ எனக்கு விஷயத்துல சந்தேகம் வந்துடும். இது ரெண்டையும் கேட்டாச்சுன்னா ஏதாவது ஒண்ணுல நம்ம கொஞ்சமாவது தோஷத்தை பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த ரெண்டு பேரும் சொல்றதுல உடனே நம்ம அதை அடிச்சிருவோம். அவன் சொல்றதுதான் சரியா இருக்கு, இவன் சொல்றது சரியா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா கொஞ்சம் கூட தோஷத்தை கண்டுபிடிக்காத பரியந்தம் ரெண்டுமே சரியாதான் தோன்றது. அதனால சந்தேகமாத்தான் இருக்குன்னு சந்தேகம் தான் வரும். அதைத்தான் சொல்றார். உபயத்திர தோஷாபாவ நிச்சயா நகி சத்பிரதிபக்ஷே உபயத்திர தோஷாபாவ நிச்சயா கிமத்திர தத்துவம் இது ஜிஜ்ஞாசாம் பிரதிபத்னாதி. இந்த இடத்துல இதுல தத்துவம் என்னன்னு ஒரு ஜிஜ்ஞாசை ஏற்படுறது, இந்த ஜிஜ்ஞாசைக்கு பிரதிபந்தகமாக ஆகிறது இல்லை. இந்த மாதிரி இதுவும் தோஷம் இல்லை அதுவும் தோஷம் இல்லைன்னு சொல்றது. விருத்த விசேஷ அதர்சன காரிகஸ்தைவ விசேஷ தரிசனத்தை சங்கா பிரதிபந்தகத்வா. இப்ப இதுல கேள்வி கேட்போம். சாதாரணமா சந்தேகம் வந்ததுன்னா அந்த சந்தேகத்தை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டா விசேஷ தரிசனத்தினால சந்தேகம் போகும்னு சொல்லுவாங்க. அங்க எழுத்தாப்புல ஒரு வஸ்து இருக்கு, அது உயரமா இருக்கு. உயரமா இருந்தா அது என்ன காஷ்டமா புருஷனா ரெண்டு பேருமே ஊர்தமா இருக்கா, இங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கும் போது சந்தேகம் வருது. ஸ்தானோவா புருஷோவா அப்படின்னு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும்.
என்ன பண்றது, எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டா அவன் அதை உள்ள விசேஷ தரிசனத்தை பார்க்கணும். என்ன வியாப்திய தரிசனம்? விசேஷ தரிசனம்னா இந்த ரெண்டு கோட்டி இருக்கிற சந்தேகத்துல புருஷனாகவாவது இருக்கலாம், ஒரு ஸ்தானுவாவது இருக்கலாம். ஆனா இதை எது இருக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு இன்னும் ஒரு மூணாவது பதார்த்தத்தை நம்ம பார்க்கணும். இப்படி இருக்கும்போது அந்த இது கைய கால அசைக்கிறதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, போறோம் இது போறோம், இது புருஷன் தான் ஸ்தானம் இல்லை தீர்மானம் பண்ணுவோம். அந்த கை கால் எல்லாம் இருக்குங்கிறது இருக்கு, இதுதான் புருஷத்துவ தராதிமானம், இதுதான் விசேஷ தரிசனம்னு சொல்லுவாங்க. ஒரு கோட்டிக்கு இந்த விசேஷம் தெரிஞ்சாச்சுன்னா அதுதான் தீர்மானம் ஆயிடும், இன்னொரு கோட்டி அடிபட்டு போயிடும். ஒரு காக்கா உட்கார்ந்து போச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா அப்ப சரி இது புருஷன் இல்லை, இது ஒரு மரக்கட்டை தான் அப்படின்னு அந்த பக்கத்துக்கு திறனுமா. ஆக இந்த விசேஷ தரிசனம் இருக்கு, இந்த விசேஷ தரிசனத்தை வச்சுட்டு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவான். இப்ப சாதாரணமா இந்த ரெண்டு சப்பிரதிபக்ஷ ஸ்தலத்துல இவன் சொல்றதும் சரியா இருக்கு, அவன் சொல்றதும் சரியா இருக்குன்னு சொன்னா சந்தேகம் தான் வரும். இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு அம்சம் இவன் ரெண்டையும் பரீட்சை பண்ணி பார்த்து எதுலையாவது ஒரு குணமோ தோஷமோ ஏதாவது கிடைக்கிறதான்னு அந்த விசேஷத்தை பார்க்கணும். பார்த்தால் என்ன ஆகும், ரெண்டு ஏதாவது ஒரு இந்த அம்சம் தப்பா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சா உடனே நமக்கு ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். அந்த இன்னொரு கட்சிங்கிறது சரியாக இருக்கு, சரியானது அப்படின்னு தீர்மானம் பண்ணலாம். ஆக இந்த விசேஷ தரிசனம்ங்கிறது எப்போதுமே சம்சயத்தை நிவர்த்தி பண்றதுக்கு உபயோகப்படுறது. அந்த விசேஷ தரிசனம் தான் இங்க ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. அதாவது தோஷம் எதுவுமே இல்லைன்னு இங்கேயும் தெரியுது, பிரத்யட்சத்திலையும் தெரியுது, தோஷம் எதுவுமே இல்லைன்னு சப்தமான ஸ்ருதியிலையும் தெரியுது. இப்படி இருக்கும்போது சந்தேகம் எப்படி வரும்? இந்த விசேஷ தரிசனங்கிறது சம்சயத்துக்கு பிரதிபந்தகமாச்சேன்னு கேட்டா இவர் சொல்றார், விசேஷ தரிசனம் சம்சயத்துக்கு பிரதிபந்தகம். ஆனா விருத்தமா ரெண்டு இடத்துலயுமே விசேஷ தரிசனம் கிடைச்சதுன்னா அப்ப திருப்பி சந்தேகம் நின்றுட்டே இருக்கு. காடாவும் உட்கார்றது கையையும் ஆட்டுறா அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டுறா மாதிரி இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப என்ன பண்றது? இதை ஒன்னும் தீர்மானம் பண்ண முடியாது இல்லையா? அப்படி சொல்றதுக்கும் ஒரு விசேஷம் தெரிகிறது, இப்படி சொல்றதுக்கும் ஒரு விசேஷம் தெரிகிறதுன்னு சொன்னா மறுபடியும் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண முடியாது போயிடுறது அந்த இடத்துல. அதே போல இங்கேயும் தோஷம் இல்லை அங்கேயும் தோஷம் இல்லை அப்படின்னு விருத்தமான விசேஷ தரிசனம் இருக்கும் காலத்துல இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. இதனால நிவர்த்தியே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு. வேற விதமா நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஆனா இப்படி செய்யும் போது சந்தேகம் வருதுங்கிறது ஒரு சுவாபாவிகமான விஷயம்தான். ஆகையால நாம பார்க்கிற சத்தியம்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த பிரத்யட்சத்துல சந்தேகம் இருக்கு. இருந்தா இந்த சந்தேகப்படுற பிரத்யட்சத்தை வச்சுட்டு அனுமானத்தை தப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு சொல்றாங்க. விருத்த விசேஷ அதர்சன காலிகத்தைவ விசேஷ தரிசனத்தை சங்கா பிரதிபந்தகத்வா. அங்கே சங்கானா சந்தேகம், பிராமணிய சந்தேகம். அவர் சொன்னார். அப்புறம் சாட்சி பிரத்யட்சத்தை கொண்டு நீங்க சாதாரண பிரத்யட்சத்துல வேணும்னா ஏதாவது தோஷஜன்யம்னு சொல்லலாம். சாட்சி பிரத்யட்சம் அனாதியாச்சே, நித்திய சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கு அந்த சாட்சி. அதுல ஒண்ணு தோஷம் சொல்றதுக்கே இடம் இல்லை. அது கிட்டத்தட்ட ஸ்ருதி மாதிரி. ஸ்ருதி எப்படி அபௌருஷேயமாக இருக்கிறதுனால அதுல எந்த தோஷமும் இல்லைன்னு சொல்லணுமோ அந்த மாதிரிதான் இந்த சாட்சி பிரத்யட்சம் கூட. ஏன்னா இது ஜன்ய பிரத்யட்சமே இல்லை, நித்திய சைதன்ய ஸ்வரூபமா இருக்கு. இதுல ஒன்றும் காரணம் தோஷங்கள்லாம் சொல்ல முடியாது. சாட்சியே இந்த பிரபஞ்சத்தை சத்தியம்னு காமிச்சு கொடுக்கும் போது நீங்க எப்படி மித்தேன அனுமானத்தினால சாதிக்க முடியும்னு சாட்சி பிரத்யட்சத்தை கொண்டு நிறுத்துவான், அனுமானத்துக்கு பாதகமான. அதுக்கு இவர் சொல்லுவார், சாட்சியெல்லாம் நீ சொல்ற மாதிரி வாஸ்தவம் தான், ஆனா வெறும் சைத்தன்யங்கிறது சாட்சி ஆகாது, அது ஒரு விருத்தியோட சேர்ந்து இருக்கணும். தத்தத் விஷயாகாரமான, ஏன்னா வெறும் சுத்த சைத்தன்யத்தை எடுத்துட்டா அதுக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அசங்கோஷயம் புருஷா, விஷயத்துக்கும் இருக்கும் சம்பந்தமே இல்லாம போகும். அந்த விஷயாகார விருத்தியோடு சேர்ந்துதான் அந்த சைத்தன்யமானது அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்தும். அந்த விருத்தியை நம்ம நம்ப முடியாது. அந்த விருத்தி தோஷத்தினாலையும் உண்டாயிருக்கலாம், அந்த விருத்திக்கு காரணமாக தோஷம் இருக்கலாம். அதனால அந்த விருத்தியோடு சேர்ந்த இந்த சாட்சியையும் நாம சந்தேகிக்கலாம். இது பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. அவச்சேதக விருத்தி அனித்தியத்துவேனச்ச சாட்சி பிரத்யக்ஷத்தை தோஷஜன்யத்துவ உக்தே. அந்த விருத்திங்கிறது ஜன்ய பதார்த்தம் தானே, தோஷத்தால உண்டாயிருக்கலாம். அதனாலேயே அதோடு சேர்ந்த இந்த சாட்சி சைத்தன்யம் இருக்கு, சாட்சி, அந்த சாட்சிக்கும் ஒரு அனித்தியத்துவம், தோஷஜன்யத்துவம், சந்தேகம் எல்லாமே வரலாம்.
இதுக்கு மேல அந்த இவர் சொல்லியிருந்தார், சந்தேகப்படுறதுக்கு காரணமே இல்லாமல் எல்லா விஷயத்திலும் சந்தேகப்பட்டால், பிரமாணமா இல்லையா அப்படின்னு சந்தேகப்பட்டா அப்ப என்ன ஆகும்னா உன்னுடைய எந்த காரியமே செய்ய முடியாது. ஸ்வக்ரியா வியாகாரம், சாப்பிட கூட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, நடக்க முடியாது, நீ பார்க்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒருவேளை உன்னுடைய வேலையே நடக்காம போடுங்கிட்டார். அதனால எப்பேற்பட்ட சந்தேகம், அதாவது சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு நியாமகம் சொல்லலாம். அதை சொல்லியிருக்காராம். இது இது உதயநாச்சாரியர்ங்கிறவர் இவர் சொல்லியிருக்கார், பெரிய நையாயிகர். அவர் சொல்லியிருக்கார், ததேவகி ஆசங்கியதே யஸ்மின் ஆசங்கியமானே ஸ்வக்ரியா வியாகாதாதயோ தோஷாக நபவந்தி. அவர் தர்க்கத்தை சொல்லிட்டு வரும்போது, இந்த தூமம் இருக்குங்கிறத வச்சுட்டு அக்னி இருக்குன்னு சொல்றியே, ஏன் தூமம் இருந்து அக்னி இல்லாமல் போனால் என்ன அப்படின்னு சந்தேகத்தை கிளப்பி விட்டான். கிளப்பி விட்டா அப்படி சொன்னார், ஒரு சமயம் அக்னியே இல்லாமல் தூமம் இருக்கும்னு சொன்னால் அக்னி இல்லாமலே தூமம் வரலாம்னா இந்த அக்னி தூமத்துக்கு காரணமாகாதப்போ, எனக்கு காரணம் இல்லாமல் காரியம் உண்டாகாது. அக்னியோ தூமத்துக்கு காரணம். அப்ப இந்த அக்னியே இல்லாமல் இந்த தூமம் இருக்கட்டுமே இந்த பருவத்துல அப்படின்னு நீ கேட்டா அது காரணமே இல்லைன்னு ஆயிடும். அப்போ இல்லையா, அது தப்பு தானே. அவன் சொன்ன வேண்டாமே, அக்னி தூமத்துக்கு காரணமா ஆக வேண்டாமே, அதனால என்ன போகட்டுமே அப்படின்னு கேட்டா அப்ப அவன் என்ன சொல்லுவான், அப்படி அக்னிங்கிறது தூமத்துக்கு காரணம் ஆகலே, அதாவது காரணமே இல்லைன்னு இருந்தால் அப்ப தூமம் வேணும்னா நீ ஏன் அக்னிக்கு போற அப்படின்னு கேட்பான். இல்லையா, ஒரு புகை வாங்கன்னு சொன்னா உடனே நெருப்பு எங்கன்னு தானே கேட்கிறேன் அந்த சாதனத்துக்கு. அப்ப காரணமே இல்லைன்னு சொன்னா அது என்னத்துக்காக உனக்கு அப்படின்னு கேட்பான். போனா போறதுன்னு கேட்கக்கூடாது. இதுக்கு மேல அவனால கேள்வி கேட்டா அது, ஏன்னா கிரியேட்டு வியாக்கியானம் இருக்கு. இவனே இந்த கேள்வி கேட்கிறவனே ஒரு புகை வாங்கன்னு சொன்னா அவர் நெருப்பு தானே பத்த வைப்பான் இல்லையா. அதனால இதுக்கு மேல அவன் மேல கேள்வி கேட்டா அது ஒன்றும் அர்த்தம் இல்லாத போடுறது. அதனால நீ சந்தேகம் படுறது எது பரியந்தும் சந்தேகப்படலாம்னா தன்னுடைய தான் செய்யக்கூடிய கிரியைக்கே ஒரு வியாகாரம் ஏற்படாத வரைக்கும் தான் பண்ணலாம். இதுக்கு மேல சந்தேகப்பட்டா தான் பேசுறது கூட நின்று போடும் அப்படின்னு சொன்னால் அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லி கொடுத்திருக்கா. இப்ப நீ என்ன பண்றேன்னா தோஷமே இல்லாத பிரத்யட்சத்துல சந்தேகப்படுற. அப்ப உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரத்யட்சத்திலும் எல்லா விஷயத்திலும் இதே மாதிரி சரியா தப்பான சந்தேகப்படலாம். சந்தேகப்பட்டா போதனாதி பிரவருத்தி கூட இல்லாத போதும். அதனால எக்கச்சக்கமா நீ மாட்டின்னு இருக்க, எல்லா இடத்திலும் காரணம் இல்லாமல் சந்தேகம் வருங்கிறத சொல்லாது. பிரத்யட்சத்துல சந்தேகத்துக்கு எந்த இடமும் இல்லை. இது ஒண்ணா. இன்னொன்னு இதே மாதிரி பட்டவார்த்திக ஸ்லோக வார்த்திகத்துல பௌத்தனை பார்த்து அவர் சொல்லியிருக்கார். யாரு? குமாரில பட்டர். அது என்ன விஷயம்னு கேட்டா, அது எதுக்கா சொல்றாருன்னா, நீ என்ன சொல்ற, இப்போதைக்கு இந்த பிரத்யட்சத்துக்கு ஒரு பாகமும் இல்லை, பாவி காலத்துல வந்தாலும் வந்துவிடலாம் அப்படிங்கிறதானே நீ சொல்ற. நேர இதே விஷயத்துக்கு குமாரில பட்டர் சொல்றார். இவ்வளவுதான், உன்னை பார்த்து சொல்லல, பௌத்தனை பத்தி பார்த்து சொல்றார். ஆனா இதே விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்றார். என்ன சொல்றார்? இசஜன்மனி கேஷாஞ்சித்து ந தாவது உபபத்தியதே. இந்த பிரபஞ்சங்கள்லாம் பொய் அப்படிங்கிறது இப்பேற்பட்ட ஒரு ஞானம் இந்த முழு ஜென்மாவில அவனுக்கு இது பதில் வரல, யாருக்குமே வரல. சரி, இப்ப சாதாரண மனுஷனாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் அவனும் பிராந்தன், இந்த பிரபஞ்சத்துக்கு பாகம் அவனுக்கு வராது. பெரிய யோகியா இருந்தா வரலாம் அப்படின்னு சொன்னால் யோகியவஸ்தாகதானான்னு நவித்னஸ்தின் பவிஷ்யதி. இந்த லோகத்துல ஒருத்தருக்கு கூட பிரபஞ்சத்துல பாகப்பிரதீதி வரவே இல்லை. இதுக்கு அப்புறம் யோகியாக ஆனதுக்கு அப்புறம் வருங்கிறது யாரு கண்டா? எப்படி தீர்மானம் பண்றது? ஆக இந்த பிரத்யக்ஷம் இப்போ கடம்னா கடம்தான் அப்படின்னு நான் தீர்மானமா சொல்லக்கூடிய இந்த பிரத்யக்ஷத்தை இந்த ஜென்மா பரியந்தம் எனக்கோ இல்ல வேற யாருக்குமே பாகம் வரலன்னு சொன்னா யோகிகளுக்கு மாத்திரம் பாகம் வருங்கிறத நான் எப்படி நம்ப முடியும்? முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் நீ சொல்றது இருக்கு. இந்த பிரபஞ்சம்லாம் இப்ப எனக்கு மாத்திரம் பாதிக்கப்படாம சத்தியம்னு தெரியல, எல்லாருக்குமே சத்தியமா தெரிஞ்சிருக்கு. யாருக்குமே இது சத்தியம் இல்லை அப்படிங்கிற புத்தி ஏற்படல. யோகியா ஆனாதான் பிரம்மசாட்சா்காரம் வந்தா போகும்னு சொன்னா பிரம்மசாட்சா்காரம் வந்தாலும் போகுங்கிறது என்ன ஒரு பிரமாணம் சொல்ல முடியாது. அதனால இதே மாதிரிதான் நீ பேசுறது இருக்கு அப்படின்னு சொல்ற.
उक्तञ्च भट्टवार्तिके बौद्धं प्रति इह जन्मनि केषाञ्चित् न तावदुपपद्यते उपलक्ष्यतेயா இருக்கலாம் வார்த்தைகள் உபலட்சியத்தைனா தெரியலேன்னு அர்த்தம், மித்யான்னு தெரியல. யோகியவஸ்தாகதானாம் து நவித்மஹா கிம் பவிஷ்யதி, அவளுக்கு வருமா வராதான்னு நாம என்னத்தை கண்டோம், அதுக்கும் பிரமாணம் இல்லைன்னு ஒரு உபஹாசமா பேசுறார். ததாச்ச பிராமாண்யஸ்ய உற்பத்தௌ ஞப்தௌ ச ஸ்வதஸ்வாத், இது ஒரு விஷயம் அவர் சொன்னார். லோக விவகாரத்துல நீங்க நம்பிதான் எல்லா விவகாரத்தையும் பண்ணியா, நமக்கு இப்ப தெரிகிறது அப்படின்னு சொன்னா இதை பிரமாணம்னு நம்பித்தான் மேற்கொண்டு நம்ம பிரவர்த்திக்கணும். இதுக்கு காரணம் என்னன்னா இந்த பிராமாண்யம் ஸ்வதா, ஞானத்தினுடைய பிராமாண்யம் அப்பிராமாண்யம் இந்த விஷயத்துல இத ஞானம் தெரியும் போதே தெரியுமா இல்ல பரீட்சை பண்ணி அப்புறம் தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயமானு விசாரிச்சிருக்க. ஸ்வதா பரதா அப்படின்னு அதுல நையாயிக்காலாம் சொல்றா, வெறும் ஞானம் வந்தாச்சுன்னா அதை ஒன்றும் பிரமாணம்னு சொல்ல முடியாது அப்பிரமாணம்னு சொல்ல முடியாது, பரீட்சை பண்ணி பார்த்து சரியா வந்தா பிரமாணம், சரியா வரலைன்னா அப்பிரமாணம் சொல்லணும்னு சொல்றாங்க. ஆனா இப்படி பண்ணும்போது பல கிளேசங்கள் இருக்கு, இதெல்லாம் பரதப்பிராமாண்யம்னு சொல்லுவா. இப்படி சொல்லும் போது பல இடைஞ்சல்கள் இருக்குங்கிற காரணத்தினால மீமாம்சக்காரெல்லாம் என்ன சொன்னான்னா, ஞானத்தை பிரமாணம்னு நம்புறதுக்கு காரணமே தெரிவிக்க வேண்டாம், வந்தா ஞானம் பிரமாணமா தான் வருதுன்னு ஒத்துக்கலாம். ஆனா அப்பிரமாணம்னு சொல்றதுக்கு அதுல ஏதாவது தப்பு வந்ததுன்னா அப்பிரமாணம்னு சொல்லிட்டு போவோம். நமக்கு தெரிகிற பரியந்தம் அதுக்கு பாதகம் எதுவுமே தெரியலேன்னு சொன்னால் அதை பிரமாணம்னு ஒத்துந்துடலாம். இதை பிரமாணம்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் காமிக்க வேண்டாம். நமக்கு தெரியறது தப்புன்னு சொல்லணும்னா அப்ப காரணம் காமிக்கணும். இது சரிதான்னு சொல்றதுக்கு காரணம் காமிக்க வேண்டியதில்லை. ஒரு சமயம் ஏதோ ஒரு காரணத்தால அது சந்தேகம் வந்துடுத்துன்னு சொன்னா அப்ப வேணும்னா நம்ம இது சரியோ தப்போ ரெண்டுக்கும் ஒரு காரணத்தை காப்போம். ஔத்சர்கிகம் ஸ்வதப்பிரமாத்வம் தெரிகிறதெல்லாம் பிரமாணம் தான் அது. ஆனா உற்சர்க்கம் சில இடத்துல சந்தேகம் வரும் இடத்துல மாத்திரம் அந்த பிராமாண்யம் கிரகிக்கப்படலை. அப்பேற்பட்ட இடத்துல நம்ம வேற ஒரு பரீட்சை பண்ணி தான் அதை தீர்மானம் பண்ணணும். ஆனா அப்பிரமாணம்னு சொல்றதுக்கு மாத்திரம் நிச்சயமா வேற ஒரு காரணத்தை காமிச்சே ஆகணும், தோஷத்தை காமிச்சு அதனால இது தப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நடைமுறையில இருக்கு. இந்த மீமாம்சக மதமும் வேதாந்த மதமும் எல்லாமே இப்படிதான் இருக்கு. இப்ப என்ன ஆச்சு, இந்த பிரத்யக்ஷத்துல பாருங்க, பிரத்யக்ஷம் இந்த கடத்தன் படத்தன் எல்லாமே சத்தியமா இருக்குங்கிறது காமிக்கிறது இல்லையா? அப்படி காமிக்கும் போது இதை நம்பாம இருக்கிறதுக்கு காரணமே இல்லை. ஏன்னா இது ஒன்றும் பாகம் ஒன்றும் தான் ஏற்பட்டிருக்குங்கிறதுக்கு நான் எந்த காரணமும் காமிக்க வேண்டாம். நீ ஏதாவது சந்தேகத்தை கிளப்பி விட்டாதான் அப்ப நான் ஒரு காரணத்தை காமிச்சு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி இதோடைய பிராமாண்யத்தை ஸ்தாபனம் பண்ணணும். ஆக இந்த ஞானம் பிறக்கறதே பிரமாணமாகத்தான் உண்டாகிறது, எந்த சந்தேகத்துக்கும் அதுல இடமே இல்லை. தகாச்ச பிராமாண்யஸ்ய உற்பத்தௌ ஞப்தௌ ச ஸ்வதஸ்வா. இந்த ஸ்வதஸ்வம் பரதஸ்வம் இதெல்லாம் ஒரு பாரிபாஷிகமான சப்தம், இதுதான் அந்த அர்த்தம். உற்பத்தி ஸ்வதஸ்வாபவாதஸ்ய தோஷஸ்ய, உற்பத்தியில அது அப்பிரமாணமாக உண்டாச்சு பிரமாணமாக உண்டாகலைன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? தோஷம். ஏன் இந்த ஞானம் எல்லா ஞானமும் பிரமாணமா உண்டாகுது, இந்த ஞானம் மாத்திரம் தப்பா உண்டாயிருக்கே, ஏன்? தோஷம். உற்பத்தி ஸ்வதஸ்வாபவாதஸ்ய தோஷஸ்ய, தோஷத்தினால அப்பிரமாணமாக உண்டாயிருந்தாலும் தெரியும் போது பிரமாணமா தெரியும் அது இல்லையா? அதனால வியக்தியில அப்பிரமாணமா தெரியறதுக்கு வேற காரணம் சொல்லணும். சுத்திரகத்தம் கூட தெரியும் போது பிரமாணமாக தானே தெரிஞ்சுட்டு இருக்கு, அப்புறமா அது சுத்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்பிரமாணம்னு தெரியுது. அப்ப என்ன சொல்றது? வியக்தி ஸ்வதஸ்வாபவாதஸ்ய பாதஸ்ய அதர்சனம். பாதம் இது இப்படி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோன்னா அப்போ சரி அந்த தியானம் அப்பிரமாணம்னு தெரிஞ்சுக்கலாம். சுத்தியில இது சுத்தி தான், இது ரஜதம் இல்லைன்னு தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் ரஜதம்னு தெரிஞ்சது தப்புன்னு அப்புறமா தெரியுது இல்லையா? அந்த மாதிரி இங்க ஏதாவது தெரியுறதோ, இந்த கடம் இருக்குன்னு நான் சொன்னேன்னா ஆஜன்மா கடம் இருக்குன்னா இருக்குதான், இது இல்லை தப்புன்னு யாருக்கும் பாதமும் வரல. நிர்மூல சங்காயாக்கியம், ஒரு காரணமும் இல்லாமல் மூலமே இல்லாமல் நீங்க சந்தேகப்பட்டால் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டால் அது ஸ்வக்கிரியா விரோதம் வந்துவிடும். ஸ்வக்கிரியா விரோதேன அனுஷ்டானம் சிவகுமார், அதனால அப்பேற்பட்ட சந்தேகம் வரவே வராது.
அதனால இவ்வளவு தூரம் பண்ணத்தால் என்னாச்சு? சுஷ்டம் பிரத்யக்ஷஸ்ய பிராமான்யம். இந்த பிரத்யக்ஷத்தினுடைய பிராமான்யம் திருடமாக நிற்கிறது, அசைக்க முடியாது. ஆக இந்த பிரத்யக்ஷம் உங்க அனுமானத்தை பாதிக்க முடியும். சுஷ்டம்னு இருக்கலாம், இதுல சுஷ்டம் இருக்கு. சுஷ்டம்னா சுஷ்டு சிதம்ங்கிற அர்த்தத்துல, திருடமாக இருக்குங்கிற அர்த்தத்துல. பிரத்யக்ஷஸ்ய பிராமான்யம் விதி, இது நியாயாமிரதக்காரர் இவ்வளவு தூரம் பேசினார். இவர் சொல்றார் ததபி நிராசம் போச்சு. எப்படி நிராசம் பண்ணேன்னு கேட்டேன். நான் எங்க பாருங்க நிர்மூலசங்கையை சொன்னேன். இதுவும் பிரமாணம் அதுவும் பிரமாணம், ரெண்டும் சமமாக இருக்கு. இங்கேயும் தோஷம் தெரியல, அங்கேயும் தோஷம் தெரியல. இங்கே எங்கன்னா ஒண்ணு பிரத்யக்ஷம், இன்னொன்னு ஸ்ருதி. இப்படி இருக்கும் போது இந்த பிரத்யக்ஷத்துல சந்தேகம் வருது சுபாவம் தானே. இது ஒன்றும் புரிச்சு இல்லை, சகஜமா வரக்கூடிய சந்தேகம் தானே. அதனால சந்தேகப்படும்படியா இருக்கக்கூடிய இந்த பிரத்யக்ஷம் எப்படி அனுமானத்துக்கு பாதகமா நீ சொல்ல போறேன்னு கேட்டேன். இதுக்கு நீ ஒன்றும் பதில் சொல்லுங்க. நிர்மூலமா இந்த சந்தேகம் படக்கூடாதுன்னு இல்லை, நான் விட்டுவிட்டேன். நான் நிர்மூலமா சொல்லல. இந்த பிரத்யக்ஷத்துல சந்தேகம் வரத்துக்கு மூலம் இருக்கு. மூலம்னா காரணம். ஏன்னா இதே மாதிரி தோஷம் இல்லாமல் ஒரு பிரமாணம் ஸ்ருதி இதுக்கு விருத்தமா போதிச்சுட்டு இருக்கு. அத்வைதம் போதிச்சுட்டு இருக்கு, பிரபஞ்சம் மிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கு. அதனாலதான் சந்தேகம் வந்ததுன்னு சொன்னேனே தவிர நிர்மூலமா காரணமே இல்லாமல் வரன நான் ஒன்றும் சந்தேகத்தை சொல்லல. ஆக இவ்வளவு தூரம் அவர் பேசினது எல்லாம் எடுத்து கேன்சல் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ததப்பி நிரஸ்தம் ஆகமாதி பிரமாண மூலக சங்காயாவ ஸ்வீகாரா. இந்த மாதிரிதான் நிறைய பண்றாரு நியாயாமிரதக்காரர். சுமாரமா ஒரு 10 நிமிஷம் வாசிக்கிற மாதிரி பெருசா எழுதிடுவார். ஒன்றும் அர்த்தமே இல்லை. இவர் ஒரு வரியில முடிச்சுட்டு போடுவார், இது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா இவர் என்ன சொல்ல போறாருன்னு அவருக்கு தெரியாது. அதனால மேல மேல கல்பனை பண்ணி பெருசா எழுதுவார். இங்க பார்த்தா ஒரே வரியில முடிஞ்சு போச்சு. ரூபியாதி நிஷேதத்து. அப்புறம் அவர் இன்னொன்னு கேட்டார். அதுக்கு இந்த இது வருது, நீ பாட்டுக்கு எங்கேயும் எந்த வானாலும் இந்த மாதிரி சந்தேகம் வந்துருச்சுன்னா அது பாதகமாகாது அப்படின்னு எல்லா இடத்துலையும் சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தால், முதல்ல ரஜதம்னு வந்திருக்கா, ரஜதம்னு தெரியுது. சித்த நேரத்துல ரஜதம் இல்லைன்னு தெரியுது. ரஜதம் இல்லைன்னு தெரியுது, இந்த ஞானத்திலே சந்தேகம் வரலாமே. இது ஒரு சமயம் தப்பா தெரியுறதோ. இப்ப ரஜதம் தெரிஞ்சது சரியா, இல்ல இப்ப ரஜதம் இல்லைன்னு தெரியுறது சரியா, எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல நீ சந்தேகப்பட்டாச்சுன்னா அப்ப ரஜதம் மிச்சேன்னு கூட சிந்திக்காது. எந்த ரஜதத்தை பிராத்திபாதிக ரஜதம்னு சொல்லி மிச்சாங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக திருஷ்டாந்தமாக காமிச்சு இதை போலதான் பிரபஞ்சத்தையும் மிச்சேன்னு சாதிக்கிறதுக்கு நீ வந்திருக்க. அதாவது திருஷ்டாந்தம்ங்கிறது ஏற்கனவே சித்தமா, அதாவது பிராத்திபாசியங்கள் எல்லாம் திருஷ்டாந்தம், இதெல்லாம் மிச்சைங்கிறது சித்தமாக இருக்கு. இதை வச்சு இது மூலமாக நீ விவகாரத்தையும் எல்லா வியாபகாரிக பிரபஞ்சத்தையே மிச்சையில சாதிக்கணும்னு பாக்குற. இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த பிராத்திபாசிகம் ஏதோ மிச்சையில சித்தமா இருக்குன்னு சொன்னீங்க, அதுவே ஆட்டம் கொடுத்து, அதுவே ஆட்டம் கண்டுபிடித்தோம். ஏன் அங்க நீ எந்த பாகம் நேரம் ரஜிதங்கிற பாகத்தை வச்சுருக்கானே அதை பொய்ன்னு சொல்லலாம். நேரம் ரஜிதங்கிற பாகத்துல சந்தேகம் கொடுக்குன்னா இது அதுக்கு பாதிக்காது, அந்த ஞானத்தை பாதிக்காது. எப்படி இப்ப நான் சொல்ற பிரத்யக்ஷத்துல சந்தேகம் வந்ததுனால இது நீ சொல்றக்கூடிய மித்யாத்மானுமானத்துக்கு பாதகம் ஆகாதுன்னு நீ சொல்றியோ, இதே மாதிரி இது ரஜதம் இல்லைன்னு மறுபடியும் அப்புறமா வரக்கூடிய பிரத்யக்ஷத்திலும் சந்தேகம் இருக்குன்னு சொன்னால், அப்ப இதை கொண்டு அந்த இது ரஜதம்னு ஏற்பட்ட தியானத்தை எப்படி பாதிக்க முடியும்? சந்தேகப்படுற தியானம் பாதிக்கமாகாது. அது பாதிக்கப்படலைன்னு சொன்னா அந்த ரஜதம் மிச்சேன்னு எப்படி சொல்றது? அதுவும் சத்தியமாக இருக்கலாம். ஆக மிச்சேன்னு சொல்றது ஒரு திருஷ்டாந்தமும் இல்லாம போச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, நீ விருத்தி மிச்சதா மூலஹானி ஆபத்தின்னு சொன்ன. விருத்தி மிச்சதா அவங்ககிட்ட கொஞ்சம் இருக்கக்கூடிய பணத்தை போட்டு அதை பெருக்கணும், விருத்தி பண்ணணும் அப்படின்னு போட்டான், அதெல்லாம் சேர்ந்து போயிடுது. இது பிராதிபாதிகம் மிச்சேன்னு சித்தமா வச்சுட்டு இதை போட்டு சர்வ பிரபஞ்சத்தையும் மிச்சேன்னு பண்ணிடலாம் திருஷ்டாத்மா வச்சுன்னு பார்த்தா இதுவே மிச்ச இந்த இது போயிடுச்சு அப்படின்னு கொண்டு சொல்றார். அதுக்கு பதில் சொல்றாரு. இப்போ ரூபியாதி நிஷேதத்து நேதம் ரஜதம் இத்தியாதே அத்வைத ஸ்ருத்தி அனுகுணத்துவேன அப்பிராமான்ய சங்கா ஸ்கந்தனம். இதுல நல்ல ரொம்ப ஜாக்கிரதையா அவர் பேசிட்டார். இப்ப அனுமானத்துக்கும்
இப்ப நான் ஒரு அனுமானத்தை வச்சுட்டேன், பிரபஞ்சம் மித்யா திருஷ்யத்வா அனுமானம். இந்த அனுமானத்துக்கு பாதகமாக நீ பிரத்யக்ஷத்தை கொண்டு வந்த. அப்ப இந்த பிரத்யக்ஷத்துல சந்தேகம் ஏற்படும்னு நான் சொன்னேன். அதுக்கு காரணமா இந்த அனுமானத்தை காமிச்சுடல. மூணாவது பிரமாணம் அத்வைத ஸ்ருதி, ரெண்டு பேருமே பிரமாணம்னு சொல்லக்கூடிய இன்னொரு பிரமாணத்தை எடுத்து கொண்டு வந்து இது ரெண்டும் இப்படி பரஸ்பர விருத்தமா பேசுறதுனால இதுல சந்தேகம் தான், இதை தீர்மானம் பண்ண முடியலன்னு அப்ப இப்படி கொண்டு வந்தோம். அதே மாதிரி இது இந்த மாதிரி எந்த இடத்துல சமமாக இன்னொரு பிரமாணம் உபஸ்திதமாக ஆகிறதோ அந்த இடத்துல சந்தேகம் வருது நியாயம். இதம் ரஜதம்னு பிராந்தி வந்தது. பிராந்தின்னு தெரியாது, முதல்ல தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இதம் ரஜதம் அப்படின்னு வந்தது. இந்த நேதம் ரஜதம்ங்கிற இடத்துலையும் இதே மாதிரி சந்தேகம் வரட்டுன்னு நீங்க கேட்கிற. ஆனால் நேதம் ரஜதம்ங்கிறதுல சந்தேகம் வரத்துக்கு நீ இன்னொரு பிரமாணத்தை முதல்ல வந்தது அதை காமிக்க கூடாது. அதாவது எதை பாதிக்கிறதுக்காக நீ இத சொல்றையோ அதை கொண்டு வந்து அதான் முதலே ரஜதம்னு வந்திருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படி சொன்னா நான் அனுமானம் தான் பண்ணியிருக்கேனே அதனாலேயே இது சந்தேகம் சொல்லக்கூடாது. அனுமானத்துக்கு பாதகமாக நீ பிரத்யக்ஷத்தை சொல்லும் போது இந்த அனுமானத்தை தவிர ஸ்ருதின்னு ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்து இது ரெண்டும் விரோதமா பேசுறதுனால இது சந்தேகம் வருதுன்னு சொல்ற மாதிரியே இதம் ரஜதம்னு பிராந்தி வந்ததுக்கு அப்புறம் நேதம் ரஜதம்ங்கிற வரக்கூடிய ஞானத்துல உனக்கு சந்தேகம் ஏற்படணும்னு சொன்னால் அப்ப இதுக்கு சமானமாக இதை ரஜதம்னு போதிக்கக்கூடிய ஏதாவது ஸ்ருதி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. சப்தம் இருக்கா? ஒண்ணும் இல்லை. இன்னும் கேட்டா அத்வைத ஸ்ருதியை வந்து பாதிக்கட்டுமேன்னு கேட்டா அத்வைத ஸ்ருதி இல்லைன்னு தானே போதிக்கிறது. ரஜதம் இல்லைன்னு சொன்னா ரொம்ப சரின்னு போயிடும். ஏன் இல்ல துவைத்தனே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது, ரஜதம் இங்க இல்லைன்னு சொன்னா இஷ்டாபத்தின்னு போகும், விரோதம் இல்லை. அதனால சுத்தியும் இல்லை, பரவ சந்தோஷம் இல்லையா? அதனால ரஜதம் இல்லைன்னு வரக்கூடிய இந்த பாத பிரத்யக்ஷத்துக்கு அத்வைத ஸ்ருதி அனுகுணமாக இருக்குமே தவிர விரோதி இல்லையா? அதனால அதை காமிச்சு அதனாலதான் இந்த பிரத்யக்ஷத்துல சந்தேகம் வந்ததுன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆக எந்த இடத்துல பாதகமாக சொல்லக்கூடிய பிரத்யக்ஷத்துல சந்தேகம் வர்றதுக்கு இடம் இருக்கோ, எங்க சந்தேகம் வர இடம் இருக்கும்னா இதுக்கு விருத்தமாக இதுக்கு சமமாக இன்னொரு பிரமாணம் இருக்கு. அப்படி இருந்தா இது சந்தேகத்துக்கு இடம் இருக்கு. அப்பேற்பட்ட இடத்துல தான் அது வந்து விஷயத்தை பாதிக்காது, பூர்வ ஞானத்தை பாதிக்காது. அதனால நேதம் ரஜதம்ங்கிற இடத்துல அதுல சந்தேகம் வர்றதுக்கு காரணமே இல்லை. அதனால நேதம் ரஜதம்ங்கிறது இதம் ரஜதம்னு ஏற்கனவே வந்த ஞானத்தை நிச்சயமாக பாதிக்கிறது, சந்தேகம் இல்லாமல். ஆகையால அப்ப தெரிஞ்ச ரஜதம் மித்யாங்கிறது சித்தமாக ஆயிடுத்து. ஆக பிராதிபாதிகத்தில் மித்யாத்வம் சந்தேகம் இல்லாமல் தீர்மானமாக நிச்சயிக்கப்பட்டது. அதை நான் மூலமாக கொண்டு பிரபஞ்சத்தில் இப்ப சாதிக்கிறேன். மூலஹானி இல்லை, மூலம் நிச்சயமா இருக்கு. ஆனால் பிரபஞ்சத்துல சாதிக்கும் போது அந்த அனுமானத்துக்கு பாதகமாக நீ ஒரு பிரத்யேகம் சொல்ற பிரபஞ்சம் சத்தியம்ல தெரிகிறதுன்னு இதுல சந்தேகம் இருக்கு. ஏன்னா இன்னொரு மூணாவது பிரமாணம் ஸ்ருதி பிரமாணம் இதுக்கு விருப்பமா பேசிட்டு இருக்கு. அதனால இது சரியா அது சரியா நீங்க விரோதம் வரும்போது இதுல சந்தேகம் இருக்கு. அதனால இந்த பிரத்யக்ஷத்தை அனுமானத்துக்கு பாதகமாக எடுத்து சொல்ல முடியாது அப்படின்னு நியாயமான மார்க்கத்துல நான் சொல்றேன். ரூப்யாதி நிஷேதஸ்து நேதம் ரஜதம் இத்தியாதேகே அத்வைத ஸ்ருதி அனுகுணத்துவேன ந அப்பிராமான்ய சங்கா ஸ்கந்தனம். அந்த அப்பிராமான்ய சங்கைங்கிறது அந்த வரதே இல்லை நேதம் ரஜதம்ங்கிறதுல. அத்த ந விருத்தி நிச்சதா மூலஹானியாபத்தி. ஏன்னா விருத்தி நிச்சதோ மூலஹானின்னு சொன்னீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாபி சங்கடா இத்தியாதேகே நேதம் ரஜதம் இத்தனேன சமான யோகக்ஷேமதா. அவன் சொன்னான் பாரு, நேதம் ரஜதம்ங்கிற இடத்துல சந்தேகத்துக்கு ஒன்றும் இடம் இல்லைன்னு சொன்னியோனோ அதே மாதிரிதான் சங்கடகாங்கிற பிரத்யக்ஷத்திலும் சந்தேகத்துக்கு இடம் இல்லை, ரெண்டும் சமானம் தான். அப்படியானால் நேதம் ரஜதம்ங்கிறது எப்படி பாதகமாக ஆகுமோ அதே போல சத்தியம் கடஸ்தன் இல்ல சன்னா சத்தியம்னு அர்த்தம், சத்தியா கடகா அப்படிங்கிற இந்த ஞானம் கூட பாதகமாக ஆகலாமே. என்ன நீ விசேஷத்தை கண்டேன்னு கேட்டான். எல்லாருக்கும் பதில் சொல்லியாச்சுட்டான். ஏன்னா அத்வைத ஸ்ருதி விரோத அவிரோதாபியாம் விசேஷா. இது ரஜிதம் இல்லைன்னு சொன்னா அந்த அத்வைத ஸ்ருதிக்கு விரோதம் இல்லை. இது சத்தியமான கட்டம்னு சொன்னா அத்வைத ஸ்ருதிக்கு விரோதம் இருக்கு. விரோதம் இருந்தால்தானே சந்தேகமே வரும், விரோதம் இல்லாட்டா இருக்கா சந்தேகம் வருது. அதனால சங்கடகாங்கிற பிரத்யக்ஷத்துல ஸ்ருதியை கொண்டு நமக்கு சந்தேகம் ஏற்படுறது. ஆனா நரஜதம் அப்படின்னு சொன்னா அங்க ஒன்றும் ஸ்ருதி விரோதம். இந்த பிரத்யக்ஷத்துல சந்தேகம்
சந்தேகத்துக்கு தீர்மானமாக இடம் இருக்கு. இதை கொண்டு மித்யாத்மானமானத்தை பாகம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நடக்காது